Taste the Daily. மக்கா வணக்கம்டே. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றவாளிகள் ஜாமீனில் வெளியே வந்திருக்காங்கப்பா. கேஸை சிபிஐ கிட்ட ஒப்படைக்க சொல்லி உச்சநீதிமன்றமே சொன்ன பிறகும் ஒரு மாதமாக ஒப்படைக்காமல் இருக்குது திராவிட மாடல் போலீஸ். இப்படி ஒரு வருஷமாக எந்த முன்னேற்றமும் இல்லாமல் குற்றவாளிகள் ஜாமீனில் வெளிவராங்கன்னு சொன்னால் இந்த கவர்மெண்ட்டு இந்த கேஸில் முறையாக பணிகளை செய்யலைங்கிறதான அர்த்தம். ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலைவருக்கே இந்த நிலைமை தான் இருக்குது. யாரை காப்பாற்ற போராடுறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். சரி மக்களே, போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் நடக்கிற எஸ்ஐஆர் பணிகள்ல திமுக கும்பல் என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணுதுன்னு உச்சநீதிமன்றத்துக்கே போய் அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க அதிமுகவினர். பிஎல்ஓவை மிரட்டி அவங்க செய்ய வேண்டிய வேலையை திமுகவினர் செய்யறாங்கன்னு அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க. கோயில்ல கூட கொலை நடக்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுயா. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கம் கோயில்ல காவலர்களை கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. ஐம்பத்தி மாசம் பங்கர்ல பதுங்கி இருக்கிற மாதிரி கமுக்கமா இருந்த திமுகவின் கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு அலறிட்டு இருக்காங்கப்பா. மக்கள் பிரச்சனைக்கான்னு கேட்காதீங்க. மக்கள் பிரச்சனையை பேசுனா ஓனர் கோச்சிப்பாருல்ல. திமுக கொடுத்த அசைன்மெண்ட்டுக்காக போராடி இருக்காங்க. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். மக்கா, திமுக கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து சென்னையில் முட்டுச்சந்தா தேடி பிடிச்சி போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை எதிர்க்கிறாங்களாம். சரி, அந்த கூத்தை அடுத்த செய்தியில் சொல்கிறேன். இவங்க இங்கே போராடிட்டு இருக்கையில் உச்சநீதிமன்றத்தில் திமுக பண்ற தில்லுமுள்ள பூரா அதிமுக காரங்க அம்பலப்படுத்திட்டாங்க. அதை பாருங்க. மக்கா, இந்த எஸ்ஐஆர்ங்கிற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை தடை பண்ணணும்னு சொல்லி திமுக கும்பல் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டாங்க. அதிமுக சார்பில் எஸ்ஐஆர் நடத்தணும், முறையா நடத்தணும்னு சொல்லி மனு போட்டாங்க. இந்த திமுக கும்பல் அதை விமர்சனம் கூட பண்ணாங்க. அதிமுக எஸ்ஐஆர் ஆதரிச்சு ஏன் கேஸ் போட்டாங்கன்னு அந்த கேஸ் விசாரணைக்கு வந்தப்பதான் தெரிஞ்சது. இந்த திமுக கும்பல் என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணுது தெரியுமா? இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை எதிர்க்கிறோம்னு ஒரு பக்கம் பேசிட்டு இந்த வேலை செய்யற அதிகாரிகளை இந்த திமுக கும்பல் மிரட்டி அவங்க செய்ய வேண்டிய வேலையை இவங்க செய்தாங்களாம். பிஎல்ஓ செய்ய வேண்டிய வேலையை இந்த கும்பல் ஏன் செய்யுது? ஒரு பக்கம் எதிர்ப்பாங்களாம், இன்னொரு பக்கம் பிஎல்ஓ கொடுக்க வேண்டிய விண்ணப்பத்தை இவங்க வீடு வீடா போய் கொடுப்பாங்களாம். அது எப்படி சரியா இருக்கும்? பிஎல்ஓ ஃபார்ம் கொடுக்கணும், கட்சி சார்பா இருக்கிற பிஎல்ஏக்கள் அது சரியா நடக்குதான்னு செக் பண்ணணும். அதாவது மக்கா, இந்த வேலையை செய்யும் போது வாக்காளர்களோட தகவல்களை திருடுற வேலையை இந்த திமுக கும்பல் செய்யுதுன்னு சொல்லுதாங்க. ஏற்கனவே ஓடிபி வாங்குறேன்னு ஒரு கூத்து பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அதே வேலை தான். ஆக மொத்தம் ஏற்கனவே 2005க்கு பிறகு இந்த மாதிரி தீவிர வாக்காளர் திருத்தம் நடக்காததால இறந்தவங்க பேரெல்லாம் நீக்காம இருக்கு. அதை நீக்கிறதுக்காகத்தான் இந்த சிறப்பு திருத்தமே. அதை ஒழுங்கா செய்ய விடாம திமுக கும்பல் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுது. இத அதிமுக சார்புல உச்சநீதிமன்றத்திலே சொல்லி திமுகவோட தில்லுமுள்ளு வேலைகளை அம்பலப்படுத்திட்டாங்க. கடைசியா எல்லா தரப்பையும் விசாரிச்ச உச்சநீதிமன்றம் திமுக கும்பல் கேட்ட மாதிரி இடைக்கால தடையெல்லாம் கொடுக்க முடியாது, எஸ்ஐஆர்ங்கிற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடரும்னு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் போராட்டம், இன்னொரு பக்கம் தில்லுமுள்ளு. இப்படி ஒரு கட்சிக்கு இனி ஓட்டு போடுவீங்க? வேண்டாம் மக்கா, இவங்களை விரட்டுறதுக்காகவே இந்த தடவை வாக்காளர் பட்டியலில் சேர்ந்து எதிர்த்து ஓட்டு போடணும். மக்கா, இந்திய தொலைக்காட்சிகளில் சுமார் 54 மாதங்களுக்கு பிறகு திமுக கூட்டணி போராட்டம் பண்ணிருக்கியா? மக்கள் பிரச்சனைக்கெல்லாம் இல்ல, மக்கள் விரோத ஸ்டாலின் கவர்மெண்ட்டை காப்பாற்ற போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த போராட்டத்தை பார்த்த மக்கள் வேதனையோட சில கேள்விகளை கேட்கிறாங்க. எதுக்கு கருப்பு துண்டு போட்டோம்னே தெரியாம கருப்பு துண்டோட சுத்துறவர், எதுக்கு கட்சி ஆரம்பிச்சோம்னே தெரியாம கட்சி நடத்துறவர், எல்லாரும் சேர்ந்து திமுக கொடுத்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. வங்கி கணக்கில் காசு கொடுக்கறவங்க சொன்னா செஞ்சுதானே ஆகணும். அதாவது இந்த கும்பல் மக்களோட வாக்குரிமையை காப்பாற்றி கொடுக்க போகுதான் பாஸ். அதை மக்கள் காப்பாற்றிப்பாங்க. பிஎல்ஓ கொடுக்குற விண்ணப்பத்தை ஃபில் பண்ண தெரியாத அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் இல்லை. மக்கள் உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா,
54 மாசம் எங்க போனீங்க? சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கரண்ட் பில் உயர்வுன்னு மக்கள் பிரச்சனை எதுக்காவது இப்படி ஒண்ணு கூடுனீங்களா? அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்க போன பிள்ளைய திமுக காரன் சீரழிச்சான். கோயம்புத்தூர்ல காலேஜ் படிக்கிற பிள்ளைய 3 திருட்டு நாய்கள் சீரழிச்சது. விழுப்புரத்துல 10வது படிக்கிற பச்சை பிள்ளைய போலீஸ்காரரே சீரழிச்சிருக்கிறாரு. திருவண்ணாமலையில சாமி கும்பிட வந்த பிள்ளைய தாயோட கண்ணு முன்னாடியே 2 போலீஸ்காரங்க சீரழிச்சாங்க. அன்னைக்கெல்லாம் எங்க சார் இருந்தீங்க? இன்னும் நிறைய இருக்கு. வாக்குரிமையை காப்பாத்தி கொடுப்போம்னு போராடுதீங்களே, பெண்களை பாதுகாப்போம்னு ஏன் போராடல? கள்ளச்சாராயம் குடிச்சு 100 பேர் வரைக்கும் இறந்துருக்கிறாங்க. கஞ்சா விற்க சொல்லி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களை ரவுடிகள் மிரட்டுதாங்க. கஞ்சாவை போட்டு கண்ணில் பட்டவனெல்லாம் விட்டுறான். ஏன் சார் அதை கண்டிச்சு போராடல? போராடுனா உங்க ஓனரோட லட்சணம் வெளியே தெரிஞ்சிடும்னா. அதாவது வங்கி கணக்கில் வாங்கின காசுக்கு விசுவாசமா இருங்க, வேணாம்னு சொல்லல. ஆனா மக்கள் எல்லாரும் ஏமாளிகள்னு நினைக்க கூடாதுல்ல. உங்க ஓனரை காப்பாற்ற நீங்க ஒப்பாரி வைக்கிறீங்க, சரி. நாங்க எதுக்கு சார் உங்களோட சேர்ந்து ஒப்பாரி வைக்கணும்? முட்டுச்சந்தில் நின்று முழக்கம் போட்டு மக்களை ஏமாற்ற முடியாது சார். இன்னைக்கு மக்கள் தெளிவா சிந்திக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் வாக்குரிமையை எப்படி காப்பாற்றணும், எப்படி அதை பயன்படுத்தணும்னு. அட நான் சொல்லல சார், மக்கள் சொல்லுதாங்க. மக்கா, இந்த தீபாவளி நேரத்துலலாம் 2 பெரிய படம் ஒட்டுக்கா வந்துட்டா எந்த படத்துக்கு போறது, எதை பேசுறதுன்னே தெரியாதுல்ல. அந்த மாதிரி ஒரே நேரத்தில் ஐயா பல விளம்பரங்களை கலர் கலராக ரிலீஸ் பண்ணுறாரு. எதை பேசுறது, எதை அடிக்கிறதுனே தெரியாமல் ஜனங்க முழிக்கிறாங்க. தேர்தல் வருதில்ல, சொத்து வரி, வீட்டு வரி, கரண்ட் பில்லு அப்படின்னு நம்மக்கிட்ட கறந்த காசையெல்லாம் வச்சு நல்லா விளம்பரம் பண்ணுவாங்க. சரி, என்ன விளம்பரம் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்க. மக்கள் வரி பணத்தை தண்ணியா செலவு பண்ணி ஏஐ தொழில்நுட்பத்தை எல்லாம் பயன்படுத்தி ஐயா ஸ்டாலின் ஒரு வெட்டி விளம்பரத்தை வெளியிட்டு இருக்கிறாரு. அதுதான் அன்புச்சோலை விளம்பரம். அது ஒண்ணும் இல்லைப்பா, வீட்டில் தனியா இருக்கிற பெரியவங்கெல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூடி பேசி விளையாட்டு இருக்க ஒரு விடுதி கட்டுதாங்களாம். அங்கங்க இருக்கிற நூலகங்களையும் பூங்காக்களையும் ஒழுங்கா பராமரிச்சாலே போதும், பெரியவங்க நிம்மதியா அங்க போய் இருப்பாங்க. இதுக்கு எதுக்கு தனித்திட்டம்னு தெரியல. அது ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு இந்தியாவில் வயசானவங்களுக்கு எதிராக அதிக குற்றங்கள் நடக்கிற மாநிலங்கள் பட்டியலில் 4வது இடத்துலையும் தென்னிந்திய அளவில் நம்பர் 1 இடத்துலையும் இருக்கு நம்ம தமிழ்நாடு. பின்ன ஸ்டாலின் மாடல்னா சும்மாவா? இந்திய அளவில் 4வது இடம்னு வருத்தப்படாதீங்க. அதிமுக ஆட்சி காலத்தோட ஒப்பிடும்போது பல மடங்கு குற்றங்கள் அதிகமாகிருக்கு. இந்த வருஷத்தோட டேட்டா இன்னும் வரல. அது வரும்போது இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம்னா அது நம்ம மாநிலமாக தான் இருக்கும். வீட்டில் இருக்கிற வயசானவங்களை கொண்டு போட்டு கொள்ளையடிச்சிட்டு போற கலாச்சாரமே இப்ப தமிழ்நாட்டில் அதிகமாகிருக்கு. போன அதிமுக ஆட்சியில் அதெல்லாம் இல்லைல, இப்ப அது வரிசையா நடக்குது. அதை மறைக்கத்தான் இந்த ஏஐல உருவாக்கி இருக்கிற அன்புச்சோலை விளம்பரம். அடுத்ததா பிங்க் கார் விளம்பரம். பெண்களை பாதுகாக்க போலீஸுக்கு ரோந்து கார்களை கொடுத்திருக்கிறாரு. திருவண்ணாமலையிலையும் விழுப்புரத்துலையும் கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணதே போலீஸ்காரங்க தான். ஆட்சியோட லட்சணம் இப்படி சந்தி சிரிக்குது. அதை மறைக்கத்தான் பிங்க் கார் திட்டம். இதுல என்ன ஒரு வருத்தம்னா, மக்களை ஏமாத்த கலர் கலரா விளம்பரம் பண்றாரு. அதை கொஞ்சம் சொந்தமா யோசிச்சு போனா நல்லா இருக்கும். அதிமுக ஆட்சியில மக்கள் நலனை காப்பாற்ற கொண்டு வரப்பட்ட அம்மா பெட்ரோல் திட்டத்தை அப்படியே காப்பி அடிச்சு மக்களை ஏமாத்த ஒரு விளம்பரம் பண்றாங்க பாருங்க. பார்க்கும் போதே மனசு கஷ்டமா இருக்குங்க. ஸ்டாலின் சார், விளம்பரம் மட்டும்தான் பண்றீங்க, அதை கொஞ்சம் சொந்தமா யோசிச்சு பண்ணுங்களேன். அட நான் சொல்லல சார், என்கிட்ட கோச்சிக்காதீங்க, மக்கள் சொல்றாங்க. மக்கா, டிஜிபி ஆபீஸ் பக்கத்துல இன்னைக்கு ஒரு வழிப்பறி நடந்திருக்கியா? குற்றங்களை தடுக்க வேண்டிய காவல்துறை தலைமை அலுவலகம் வாசல்லையே குற்றங்கள் அடுத்தடுத்து நடக்குது. கொஞ்சம் கூட குற்றவாளிகள் பயப்பட மாட்டேங்காங்க. இப்ப பிடிபட்டவங்க கூட போதைப் பொருள் வாங்க காசு இல்லை, அதான் வழிப்பறி பண்ணேன்னு கூட சொல்லியிருக்கான்னா பார்த்துக்குங்க. போதை எப்படி சீரழிக்குது பாருங்க தமிழ்நாட்டை. சரி மக்களே, எல்லாம் நம்ம விதி. இன்னைக்கு நிகழ்ச்சி தொட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.